Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் 3ஆம் இடைப்பருவ தேர்வுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது வரலாறில் 11ஆவது பாடம் இருக்குது. அடுத்து புவியியலில் பார்த்தீங்கன்னா 8 பேரிடர் மேலாண்மை, பேரிடரை எதிர்கொள்ளுதல். அடுத்து குடிமையியலில் வந்து சாலை பாதுகாப்பு 6th லெசன், பொருளியலில் இடம்பெயர்தல். ஸோ இந்த லெசன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பக்கம் 140. நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சொல்கிறத தரவாக படிச்சிங்கனாலே 50க்கு கண்டிப்பாக 45 அபவ் தாராளமாக எடுக்கலாம். பாடம் 10 தொழிற்புரட்சி இருக்கு இல்லையா? ஸோ இந்த லெசனில் நீங்கள் எல்லா 1 மார்க்ஸும் தரவாக படிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு 151ல் கீழ்காணும் கேள்விகளுக்கு சுருக்கமான பதிலளிக்கவும் இருக்கு இல்லையா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன், தொழிற்புரட்சியின் போது இங்கிலாந்தில் தொழிலாளர்களின் வாழ்விடங்களின் நிலை எவ்வாறு இருந்தன? இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்த செகண்ட், இங்கிலாந்தில் நகரமயமாதலுக்கான காரணங்களை கூறு. இது பார்த்திங்கன்னா 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஹே மார்க்கெட் படுகொலை பற்றி குறிப்பு வரைக்க 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஃபோர்த் ஒன், லூயி ரெனால்ட் பற்றி நீங்கள் அறிந்தது என்ன? அது 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நம்பர் 5, தொழிற்புரட்சியின் 2 முக்கிய விளைவுகளை கோடிட்டு காட்டுக இருக்கு இல்லையா? இது 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டீட்டெயில் விரிவான விடையில் இருக்கு. அதில் செகண்ட் ஒன், இங்கிலாந்தின் தொழிற்புரட்சியினால் இந்தியாவில் ஏற்பட்ட விளைவுகள் யாவை இருக்கு இல்லையா? இது 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து வரலாறுல இன்னொரு பாடம் இருக்கு இல்லையா? பாடம் 11, ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் காலனி ஆதிக்கம். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் 1 மார்க் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. 1 மார்க்கில் நமக்கு மார்க் மிஸ் ஆகக்கூடாது. சுருக்கமாய் விடையளிக்கும்ல வந்து காலனி ஆதிக்கம், ஏகாதிபத்தியம் இரண்டையும் வேறுபடுத்தி காட்டவும் பார்த்தீங்கன்னா 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து தேர்ட் ஒன், இந்திய பொருளாதாரம் காலனி மயமாக்கப்பட்டதின் 3 கட்டங்களை கூறுக. 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஃபோர்த்து, கர்னல் பெனிக்விக் இருக்கு இல்லையா? இது வந்து 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அது. விரிவாக விடையளிக்கும்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியின் பொருளாதார தாக்கத்தை விவாதிக்கவும் பார்த்தீங்கன்னா 6 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணக்கூடாத ஒரு கொஸ்டின். வரலாறில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது செகண்ட் ஒன், ஆப்பிரிக்காவில் காலனி ஆதிக்கம் ஏற்பட்டதை விவரி இருக்கு இல்லையா? இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஜியாகிரஃபி, அதாவது புவியியல். இந்த புவியியலில் வந்து ஒரு பாடமாக இருக்கு இல்லையா? அலகு 8, பேரிடர் மேலாண்மை, பேரிடரை எதிர்கொள்ளுதல். ஸோ இந்த பாடத்தில் 1 மார்க்ஸ் தரவாக பார்த்துக்கோங்க. பக்கம் 251, சுருக்கமான விடையலில் ஃபர்ஸ்ட் ஒன், பேரிடர் முதன்மை மீட்பு குழு என்பவர் யாவர்? இது பார்த்தீங்கன்னா 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆண்கள் பெண்கள் தீ விபத்தினால் இறக்கின்றனர்? 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபோர்த் ஒன், சுனாமிக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? இது 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து விரிவான விடையில பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், ஆழி பேரலையை பற்றி குறிப்பு வரைக 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நிலநடுக்கத்தின் போது கட்டடத்திற்குள் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இது பார்த்தீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட் விரிவான விடையலி. 6 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஆழி பேரலையை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா 2 டிஸ்ட்ரிக்டில் தான் கேட்டிருக்காங்க. தீ விபத்தின் போது என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி குறிப்பு வரைக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்தது குடிமையியல். குடிமையியலில் வந்து நமக்கு அலகு 6, சாலை பாதுகாப்பு. இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா 299, இருசக்கர வாகனம் ஓட்டும் போது தலைக்கவசம் அணிவதின் நன்மைகள் யாவை? பார்த்தீங்கன்னா 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன், சாலை விபத்துக்கான காரணிகளை குறிப்பிடுக. இதுவும் 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. சாலை சமிக்ஞையில் அதாவது ரோட் சிக்னல் எந்த நிறம் நில் என்பதை உணர்த்துகிறது? ஃபோர்த் ஒன், சாலை பாதுகாப்பு விதி ஏதேனும் ஒன்றை கூறுக. வந்து 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. இதில் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் வந்து டிராஃபிக் சைன்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த அதாவது வலது திரும்பவும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அந்த வந்து குறியீடுகளை வந்து எழுத சொல்லியிருந்தாங்க ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பரில். அது ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க நீங்கள். நெக்ஸ்ட்டு விரிவான விடையில பார்த்தீங்கன்னா சாலை விபத்துக்கான காரணிகளை விவரி. 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து சாலை பாதுகாப்பு விதிகளை பற்றி விவரி இருக்கு இல்லையா? இது 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்தது குடிமையியல் லாஸ்ட் லெசன் இருக்கு இல்லையா? பக்கம் 309, கீழ்கண்ட வினாக்களுக்கு குறுகிய விடையலின்னு இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன், மேம்பாடு என்பதற்கு நீங்கள் என்ன பொருள் கொள்கிறீர்கள்? அது ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. செகண்ட், பொருளாதார மேம்பாட்டின் குறியீடுகள் என்ன? ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. எந்த ஒரு நாட்டினுடைய முதன்மை வளமாக மனித வளம் கருதப்படுவது ஏன்? எந்த ஒரு நாட்டினுடைய முதன்மை வளமாக மனித வளம் கருதப்படுவது ஏன்? ஃபோர்த் கொஸ்டின். அடுத்தது பின்வருவனவற்றை விரிவாக்கம் செய்க. PPP at HDI. சிக்ஸ்த் ஒன்,
அலகு 5 இடம்பெயர்தல். இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் தரவாக பார்த்துக்கோங்க. சுருக்கமாக விடையில் ஃபர்ஸ்ட் ஒன், இடம்பெயர்தலுக்கான காரணங்களை பட்டியலிடுக. இதுக்கு பார்த்தீங்கன்னா 6 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. செகண்ட், இந்தியாவில் பெண்கள் இடம்பெயர்தலுக்கான முக்கிய காரணங்கள் யாவை? 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நம்பர் 5, தமிழ்நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்தவர்கள் செல்லும் 4 நாடுகள் மற்றும் சதவீதத்தினை பட்டியலிடுக. 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து, இடம்பெயர்ந்தவர்களால் மேற்கொள்ளப்பட்ட தொழில்களை பற்றி ஆய்வுகள் வெளிப்படுவது யாது? 6th 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. விரிவான விடையில் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன், இடம்பெயர்வு கொள்கையின் நோக்கங்கள் யாவை பார்த்தீங்கன்னா 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின், இடம்பெயர்வின் முறைகளை பற்றி கலந்துரையாடுக. 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் இடம்பெயர்வில் காணப்படும் ஆர்வமுள்ள தகவல்கள் சிலவற்றை தெளிவுபடுத்துக பார்த்தீங்கன்னா 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஃபோர்த் ஒன், 2015ஆம் ஆண்டு 2015ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்தவர்களின் கல்வித் தகுதியை ஆய்வு செய்க. இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி, அதில் புவியியலில் குடிமையியல், பொருளியல், இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு 1 மார்க் ஃபுல்லாக தரோவாக பண்ணிவிடுங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சிங்கனாலே 50க்கு 40க்கு மேலே மதிப்பெண் எடுக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.